அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற நவம்பர் மாதம் 30ஆம் தேதி அமாவாசை நிகழ்கிறதுங்க. அமாவாசை அப்படின்னு சொன்னாலே பொதுவாகவே நாம் நம்மளுடைய முன்னோர்களுக்கும் பித்ருக்களுக்கும் வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு திதி நாள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் தான தர்மங்கள், திதி தர்ப்பணங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் கடைபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இறை வழிபாட்டிற்கும் அமாவாசை திதி உகந்ததாகவே இருக்குங்க. அதாவது குலதெய்வ வழிபாடு, இறை வழிபாடான குலதெய்வ வழிபாடு, நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களுடைய வழிபாடு, சிவபெருமானுக்குரிய வழிபாடு, முருகனை வழிபடலாம், அம்மன் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இவ்வாறாக இறை வழிபாட்டு ஒரு குறிப்பிட்ட இறைவனை நாம் வழிபடக்கூடிய ஒரு காலமாகவும் அமாவாசை திதி அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த அமாவாசையில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் நீங்கி, துயரங்கள் நீங்கி, இன்பமும் அதிர்ஷ்டமும் வாழ்க்கையில் நிலை பெற்றிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சில தாந்திரிக பரிகாரங்களையும் இந்த அமாவாசை தினத்தன்று மேற்கொள்வதும் வழக்கமான ஒன்று தான். இப்படி ஆன்மீக ரீதியாக பலவிதமான விரதங்கள், வழிபாடுகள், பூஜைகள், பரிகாரங்கள் அப்படின்னு மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமாவாசை திதி அமைகிறது. தற்போது நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று பார்த்தோம் அப்படின்னா கூடுதல் சிறப்பாக 36 வருடத்திற்கு பிறகு கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம், அதாவது நவ கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவ கிரகங்களினுடைய மாற்றத்தை அடிப்படையாக கொண்டு பார்த்தோன்னா ஒவ்வொரு மாத பிறப்பும், ஒவ்வொரு வார பிறப்பு, வருட பிறப்பு அப்படிங்கிறது கணிக்கப்படுகிறதுங்க. கிரகங்களினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலன்களை வேறுபடுத்தி காட்டும். அதிலும் குறிப்பாக குரு பெயர்ச்சி, புதன் பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி, சனி பகவானினுடைய பெயர்ச்சி, அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவானினுடைய பெயர்ச்சி, இப்படி முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது அடிக்கடி நிகழக்கூடிய ஒன்றாக இருக்கப்பெறுகிறது. அதிலும் சூரிய பகவானினுடைய பெயர்ச்சி மாதம் ஒரு முறை, புதன் பகவானினுடைய பெயர்ச்சி 28 நாட்களுக்கு ஒரு முறை அப்படின்னும், சுக்கிர பெயர்ச்சி அப்படிங்கிறது குறிப்பிட்ட சில நாட்கள்லையும் ஒவ்வொரு கிரகங்களும் தங்களுடைய குறிப்பிட்ட தினங்களில், குறிப்பிட்ட காலங்களில் தங்களுடைய நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. இப்படி மாற்றத்தை ஏற்படுத்தும் போது ஒவ்வொரு நிலைகள்லையும் அவர்கள் மாற்றத்தை உருவாக்கும் பொழுது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு விதமான மாற்றம், தாக்கம், பலன்களில் வேறுபாடு, இப்படி அனைத்துமே உருவாக செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் நாம் பார்த்தோம் அப்படின்னா, ஜோதிட ரீதியாக நவம்பர் மாதம் 30ஆம் தேதி நிகழக்கூடிய அமாவாசை திதி அன்று 36 வருடத்திற்கு பிறகு நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் 12 ராசிகளில் ஒன்றான விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது, அவர்களுக்கு இக்காலம் சுபமாக இருக்குமா இல்லை அசுபமாக இருக்குமா, நினைத்தது நிறைவேறுமா, அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் விலக பெறுமா, அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, உத்தியோகம், தொழில், வியாபாரம், ஆரோக்கியம், கல்வி, மருத்துவம், இந்த மாதிரியான அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையுமே எப்படிப்பட்ட பலன்கள் அவர்கள் கிடைக்கப்பெறுவாங்க அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை இன்றைக்கி நாம் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த காலகட்டம் அமாவாசை திதி அன்று நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் உங்களுக்கு பெரும்பாலும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் ராஜ யோகத்தையும் தரக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட சாதகமான நிலைகள் உருவாக காண்பீங்க. அதே சமயம் இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட இன்னல்கள், துயரங்கள் நீங்கி மகிழ்ச்சிகரமான காலமாக மாறப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையில் சுபிக்ஷம் உண்டாக பெறும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம், அன்பு, ஒற்றுமை, பலம் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம்.
கணவன் தங்கள் மீது பேரன்பு கொண்டு தங்கள் விருப்பத்திற்கு ஏற்றவாறு நடந்து கொள்வாங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதி அப்படிங்கிறது ஓரளவிற்கு நிம்மதியை தரக்கூடிய வகையில் அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். இது நாள் வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வர வாய்ப்புகள் அதிக அளவிலேயே இருக்கிறது. அதே மாதிரி சொத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. தேவையற்ற டென்ஷன்கள் நீங்க பெறும். வேலையில் இருந்து வந்த ப்ரெஷர் குறைய ஆரம்பிக்கும். தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்களை எல்லாம் லாபமாக மாற்ற முற்படுவீங்க. அதற்கு தேவையான உதவிகளும் தக்க சமயத்தில் கிடைக்கப்படுவீங்க. உற்சாகம் உங்களை விட்டு நீங்காது. அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது படு வேகமாக ஓடிவிடக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுக்கு இருக்கின்ற வேலையை செய்வதற்கும் நேரமே பத்தாது அப்படின்னு சொல்லலாம். 24 மணி நேரம் பத்தாமல் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோன்றவும் செய்யலாம். அந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்பவும் பிஸியாகவே இருக்க போகிறீங்க. உங்களுடைய வேலை, தொழில் எல்லாமே மேலோங்கி செல்லும். புதிய முதலீடுகளை செய்தால் தொழிலில் நல்ல லாபத்தை எடுக்க முடியும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்த பாருங்க. ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனடியாக மருத்துவரை அணுகுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று. எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரப்பட வேண்டாம். குறிப்பாக செலவை குறைக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. பண்டிகை நாட்கள் அப்படிங்கிறதுனால சில பேர் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்குது. சொந்த ஊருக்கும் செல்வீங்க. அவர்கள் எல்லாமே பாதுகாப்பாக செல்ல வேண்டியது அவசியமாகிறது. உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக வைத்து கொள்ள பாருங்க. உறவினர்களோடு சந்தோஷமாக பண்டிகை நாட்கள் நகரவும் ஆரம்பிக்கலாம். முன் கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டியது அவசியம். எந்த இடத்துல என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது அப்படிங்கிறத முன்கூட்டியே முடிவு செய்து வைத்து கொள்ளுங்க. அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவிற்கு சந்தோஷமாக நேரத்தை கடந்து செல்வீங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரவும் வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன தடைகள் வரவும் வாய்ப்புகள் இருக்குது. உறவுகளோடு வாக்குவாதமும் வரலாம். கொஞ்சம் உஷாராக இருந்து கொள்ளுங்க. இருந்தாலும் அதை எல்லாம் கொண்டு போய் மனதை குழப்பிக்கொள்ள மாட்டீங்க. எல்லா பிரச்சனைகளையும் தள்ளி வைத்துவிட்டு உங்களுடைய வேலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. மகிழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. இதனால் நிறைய நல்ல அனுபவங்களும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கூடுதல் கவனத்தோடு இருந்து கொள்ளுங்க. அதே போல் பண்டிகை நாட்களில் பட்டாசு வெடிக்கும் போதும் பிள்ளைகளை கவனமாக பார்த்து கொள்வது அவசியமாகிறது. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முழுவதுமாக உங்களுடைய வேலையை சரிவர செய்து முடிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு குழப்பமான மனநிலையும் இந்த நேரத்தில் இருக்காது. இதை செய்தால் சரியாக வருமா, அதை செய்தால் சரியாக வருமா என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. இதுதான் நமக்கு நன்மையை தரும் அப்படிங்கிறது உங்களுடைய கண்முன்னே தெரியும். வேலை செய்யக்கூடிய இடத்துல எல்லாருடைய ஆதரவையும் பெறுவீங்க. மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஒரு கலவையான நிலைகள் உருவாக்குங்க. பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வாய்ப்பாக அமைய பெறும் அப்படின்னா கூட சின்ன சின்ன பிரச்சனைகளையும் அவ்வப்போது நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறலாம் அப்படின்னு நான் சொல்லணும். இந்த காலகட்டத்தை முழுக்க பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான நன்மைகளும் குறைந்தபட்ச சவால்களையும் போராட்டங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியமாகிறதுங்க. அதனால் எல்லா விஷயத்துலேயுமே கொஞ்சம் அலட்சியம் இல்லாமல், கவன சிதறல் இல்லாமல் திட்டமிட்டு செயல்படுவது அப்படிங்கிறது சால சிறந்தது. அது பல நன்மைகளை ஏற்படுத்தும். வரவிருக்கக்கூடிய பிரச்சனைகளை பெருமளவில் தவிர்க்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா கிரகங்களினுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான நிலைகளில் இருக்கிறதுங்க. ஒரு சில கிரகங்கள் மட்டுமே உங்களுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும். அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா சில மாற்றங்கள் அப்படிங்கிறது வரக்கூடிய பிரச்சனைகளை சுமூகமாக கையாள உதவும் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் கொஞ்சம் உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. எந்த ஒரு விஷயத்திலையுமே ஒரு முறைக்கு பல முறை தீர ஆலோசனை செய்து முடிவுகளை எடுப்பது அப்படிங்கிறது சால சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். இவ்வாறாக நீங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்க பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே சமயம் செலவினங்களை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டிய
வேண்டியது அவசியமாகிறது. உடல் ஆரோக்கியம் ரீதியாகவும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க. இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க முருகப்பெருமானின் வழிபாடு சால சிறந்தது.